ஒரு அழகான இளவரசி, உலகமே காதலித்த ஒரு பெண், கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற ஒரு தாய். ஆனால் ஒரே ஒரு இரவில் ஒரு சுரங்க பாதையில் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா? இன்றைக்கு நாம் அறியப்போகும் கதை உங்களுடைய இதயத்தை உலுக்கி போடும், உங்களுடைய நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கும், மற்றும் உண்மையை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். இது வெறும் ஒரு வரலாற்று கதை இல்லை நண்பர்களே. இது அன்பை பற்றியது, துரோகத்தை பற்றியது, அதிகாரத்தை பற்றியது, மற்றும் ஒரு பெண் எப்படி உலகத்தையே மாற்ற முயன்றாள் என்பதை பற்றியது. நல்ல காப்பி அல்லது தயார் செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இன்றைக்கு நாம் செல்லப்போகும் பயணம் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் உறுதியளிக்கிறேன், இந்த ஒவ்வொரு நிமிடமும் உங்களை திரையில் ஒட்டி வைக்கும். ஏனென்றால் இது வெறும் கதை இல்லை, இது உண்மை. மற்றும் உண்மை எப்போதும் கதைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும், டயானா யார்? ஏன் அவளுடைய கதை இன்னும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிறது? ஏன் அவளுடைய மரணம் இன்றைக்கும் மர்மமாக இருக்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்து கொள்ள நாம் முதலில் திரும்பி போக வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்தின் ஒரு சிறிய ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி 1961. உலகம் மாறிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். மக்கள் விண்வெளிக்கு போகத் தொடங்கினார்கள். புதிய கனவுகள் பிறந்தன, பழைய மரபுகள் உடைக்கப்பட்டன. ஆனால் இங்கிலாந்தின் அரசு குடும்பத்திலோ அப்படியே இருந்தது. கடும் விதிகள், கண்டிப்பான நெறிமுறைகள். ஆனால் அவள் சாதாரண குழந்தை இல்லை, ஏனென்றால் அவளுடைய குடும்பம் ஸ்பென்சர் குடும்பம். நூற்றாண்டுகளாக அரசு குடும்பத்துடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த ஒரு உயர்குடி குடும்பம். ஆனால் செல்வமும் பதவியும் இருந்தாலும் டயானாவின் குழந்தை பருவம் சுலபமானது இல்லை. அவளுக்கு 6 வயதாக இருந்தபோது அவளுடைய பெற்றோர் விவாகரத்து செய்து கொண்டார்கள். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு சிறு குழந்தை தன் அம்மாவும் அப்பாவும் சண்டையிடுவதை பார்க்கிறாள். அந்த வலி எப்படி இருக்கும்? டயானா பின்னாளில் சொன்னாள், அந்த நாட்களில் அவள் தன்னை மிகவும் தனிமையாக உணர்ந்ததாக. அவளுடைய தந்தை விஸ்கவண்ட் ஆல்தார்ப் குழந்தைகளின் காவல் உரிமையை வென்றார். அந்த காலத்தில் இது மிகவும் அரிதான ஒன்று. பொதுவாக தாய்மார்களுக்குதான் குழந்தைகளின் காவல் கிடைக்கும். ஆனால் டயானாவின் தாய் பிரான்சிஸ் தன் குழந்தைகளை இழந்தாள். டயானா பின்னாளில் இதை பற்றி பேசும்போது அவளுடைய குரலில் வலி இருக்கும். அவள் சொல்வாள், என் அம்மா என்னை விட்டு போனபோது என் உலகமே உடைந்து விட்டது என்று. ஆனால் வாழ்க்கை தொடர்ந்தது. டயானா படித்தாள், வளர்ந்தாள், அழகான ஒரு இளம்பெண்ணாக மாறினாள். அவள் உயரமாக இருந்தாள், சுமார் 5 அடி 10 இன்ச்சு. அவளுடைய கண்கள் நீல நிறம். அவளுடைய புன்னகை, ஆஹா, அவளுடைய புன்னகை உலகத்தையே ஒளிர வைக்கக்கூடியது. ஆனால் அவள் மிகவும் வெட்கப்படும் இயல்புடையவள். அவள் பள்ளி படிப்பில் அவ்வளவு ஆர்வமில்லை. ஆனால் இசையிலும் நடனத்திலும் அவள் மிகவும் ஆர்வம். அவள் ஒரு நல்ல நீச்சல் வீராங்கனையாகவும் இருந்தாள். 16 வயதில் டயானா பள்ளியை முடித்தாள். அவள் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கவில்லை, ஆனால் அது முக்கியமில்லை. ஏனென்றால் அவளுடைய குடும்பம் செல்வந்தமானது. அவளுக்கு எதுவும் குறைவில்லை. அவள் லண்டனுக்கு சென்றாள், ஒரு குடியிருப்பில் தங்கினாள் மற்றும் பல்வேறு வேலைகள் செய்தாள். அவள் ஒருமுறை குழந்தைகள் நர்சரியில் வேலை செய்தாள். குழந்தைகளுடன் இருப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் அன்பானவள், இரக்கமுள்ளவள் மற்றும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவத் தயாராக இருப்பவள். ஆனால் பின்னர் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் அவளுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அது 1980 வருடம். டயானாவுக்கு 19 வயது. அவள் ஒரு விருந்துக்கு சென்றாள். அங்கு அவள் ஒருவரை சந்தித்தாள். அவர் இளவரசர் சார்லஸ், இங்கிலாந்தின் அரசி எலிசபெத்தின் மூத்த மகன், அரியணைக்கு வாரிசு மற்றும் உலகின் மிகவும் தகுதியான இளங்கலையன். இப்போது நீங்கள் நினைப்பீர்கள், அடரா, இது ஒரு அழகான காதல் கதையாக இருக்குமே என்று. ஆனால் இல்லை நண்பர்களே, இது ஒரு காதல் கதை இல்லை. இது ஒரு விதியின் கதை, ஒரு சதியின் கதை மற்றும் இதயங்கள் உடைக்கப்படும் ஒரு கதை. ஏனென்றால் சார்லஸுக்கு ஏற்கனவே ஒருவர் இருந்தார். அவர் பேர் கமிலா பார்க்கர் போல்ஸ். சார்லஸ் கமிலாவை பல வருடங்களாக காதலித்தார். ஆனால் அவர்களால் திருமணம் செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அரசு குடும்பம் கமிலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் விவாகரத்து செய்து கொண்ட ஒருவரை திருமணம் செய்திருந்தாள். அந்த காலத்தில் அரசு குடும்ப விதிகளின்படி இளவரசர் ஒரு கன்னிப்பெண்ணை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும், ஒரு தூய்மையான பெண்ணை. இந்த விதி இன்றைக்கு மிகவும் பழங்காலத்தையும் முட்டாள்தனமாகவும் தோன்றினாலும் அந்த காலத்தில் அது மிகவும் முக்கியமானது. எனவே சார்லஸுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு 30 வயதுக்கு மேலாகிவிட்டது. அவர் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அரியணைக்கு வாரிசுகளை உருவாக்க வேண்டும்.
அவருடைய தந்தை டியூக் ஆஃப் எடின்பர்க் அவருக்கு கடுமையாக கடிதம் எழுதினார், உடனே முடிவு செய்யுங்கள் என்று. ஆனால் சார்லஸுக்கு டயானாவில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. அவர் கமிலாவை நேசித்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் விதிக்கு கட்டுப்பட்டவர், பரம்பரைக்கு கட்டுப்பட்டவர். எனவே அவர் டயானாவை மனதில் வைத்தார். அவள் அழகாக இருந்தாள், இளமையாக இருந்தாள், உயர்குடியிலிருந்து வந்தவள் மற்றும் அரசு குடும்பத்திற்கு ஏற்றவள். சார்லஸ் டயானாவுடன் பழகத் தொடங்கினார். அவர்கள் சில முறை சந்தித்தார்கள், பேசினார்கள், நேரத்தை செலவழித்தார். ஆனால் அது உண்மையான காதல் இல்லை. அது ஒரு ஏற்பாடு, ஒரு ஒப்பந்தம். சார்லஸுக்கு ஒரு மனைவி தேவை. டயானா அந்த தேவைக்கு பொருந்தினாள். ஆனால் டயானா, அவளுக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு 19 வயது சிறுமி, கோடிக்கணக்கான ஆண்களால் விரும்பப்படும் ஒரு இளவரசரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவளுக்கு ஏதோ ஒரு விசித்திர கதை நடப்பதாக நினைத்தாள். அவள் காதலில் விழுந்தாள் என்று நினைத்தாள். ஆனால் உண்மை மிகவும் வித்தியாசமானது. 1981 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சார்லஸ் டயானாவுக்கு முன் மண்டியிட்டார். அவர் அவளிடம் திருமணம் செய்து கொள்ள கேட்டார். டயானாவின் இதயம் மகிழ்ச்சியால் துடித்தது. அவள் ஆம் என்றாள். உலகமே கொண்டாடியது. செய்தித்தாள்கள் தலைப்புச் செய்திகள் வெளியிட்டன. இளவரசர் சார்லஸ் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். மக்கள் சந்தோஷப்பட்டார்கள், உற்சாகமாக இருந்தார்கள். எல்லோருக்கும் இது ஒரு விசித்திர கதை போல தோன்றியது. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. திருமணத்திற்கு முதலிரவு சார்லஸ் கமிலாவுடன் பேசினார். அவர் அவளுக்கு ஒரு வளையல் பரிசு அனுப்பினார். அதில் 2 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன, ஜி மற்றும் எஃப். கிளாவிஸ் மற்றும் ஃப்ரெட் அவர்கள் ரகசிய செல்லப் பெயர்கள். சார்லஸ் இன்னும் கமிலாவை நேசித்தார். அவர் இன்னும் அவளுடனேயே இருந்தார். டயானா இதை தற்செயலாக கண்டுபிடித்தாள். அந்த வளையலைப் பற்றி அவளுக்கு தெரிந்தது. அவள் நொறுங்கி போனாள். கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் திருமணத்திற்கு சில நாடுகளுக்கு முன்பு உங்கள் வருங்கால கணவர் வேறொருவருடன் காதல் வயப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தால் எப்படி இருக்கும்? வரக்கூடவே ஏன் வான் சேர்ந்து போகும். உன் முகம் ஏற்கனவே தகட்டுகளிலும் துண்டு சீட்டுகளிலும் அச்சிடப்பட்டு விட்டது. நீ பின்வாங்க முடியாது. எனவே டயானா தன்னை சேகரித்துக் கொண்டாள். அவள் தன் கண்ணீரை துடைத்தாள், புன்னகை அணிந்தாள் மற்றும் முன்னேறினாள். ஆனால் அவளுடைய உள்ளே ஒரு அச்சம் வளரத் தொடங்கியது. நான் என்ன செய்கிறேன்? இது சரியா? ஆனால் அவளால் திரும்ப முடியவில்லை. ஏனென்றால் இந்த திருமணம் வெறும் 2 மக்களுக்கு இடையே நடக்கும் ஒன்று இல்லை. இது ஒரு தேசத்தின் நிகழ்வு, உலகின் நிகழ்வு. ஜூலை 29ஆம் தேதி 1981 வரலாறில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட திருமணம். செயின்ட் பால்ஸ் கதீட்ரலில் திருமணம் நடைபெற்றது. 750 மில்லியன் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள். இது உலக வரலாற்றில் அதுவரை நடந்த மிகப்பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி. மக்கள் சாலைகளில் குவிந்தார்கள், கொடிகளை அசைத்தார்கள், கொண்டாடினார்கள். டயானா ஒரு அற்புதமான திருமண உடையில் இருந்தாள். அதில் 10,000 முத்துக்கள் தைக்கப்பட்டிருந்தன. 25 அடி நீளமுள்ள வால் மற்றும் அது 85 இறகு உறைகளால் செய்யப்பட்டிருந்தது. அவள் ஒரு இளவரசி போல இருந்தாள். உண்மையில் அவள் இப்போது ஒரு இளவரசி. ஆனால் அந்த அழகான புன்னகையின் பின்னால் டயானாவின் இதயம் உடைந்து கிடந்தது. திருமண சடங்கின் போது அவள் சார்லஸின் பெயரை தவறாக சொன்னாள். அவள் அவரை பிலிப் சார்லஸ் என்று அழைத்தாள், சார்லஸ் பிலிப் என்பதற்கு பதிலாக. மக்கள் அதை கவனிக்கவில்லை. அது ஒரு சின்ன தவறு என்று நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு அடையாளம். டயானா பதட்டமாக இருந்தாள், குழப்பமாக இருந்தாள், பயந்திருந்தாள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தேனிலவுக்கு சென்றார்கள். ஒரு அழகான கப்பலில், மத்திய தரை கடலில். ஆனால் அங்கும் மகிழ்ச்சி இல்லை. சார்லஸ் குளிர்ச்சியாக இருந்தார். அவர் கமிலாவின் புகைப்படங்களை தன் பணப்பையில் வைத்திருந்தார். டயானா இவற்றை பார்த்தாள், மேலும் வலித்தாள். ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள், புன்னகையை வைத்திருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் இறங்கத் தொடங்கினாள். அவளுக்கு பூலிமியா என்ற உண்ணும் கோளாறு வந்தது. அவள் அதிகமாக சாப்பிட்டு பின்னர் வாந்தி எடுத்தாள். அவளுடைய எடை குறைந்தது. அவள் பலவீனமானவளானாள். ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் வெளியே அவள் இன்னும் புன்னகித்தாள், அலையாடினாள், மக்களை வாழ்த்தினாள். திருமணத்திற்கு பிறகு சில மாதங்களில் டயானா கர்ப்பமானாள். இது ஒரு நல்ல செய்தி. மக்கள் கொண்டாடினார்கள். இது மேலும் அழுத்தம். அவளுக்கு காலை நோய் மிகவும் மோசமாக இருந்தது. அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் இன்னும் அரச கடமைகளை செய்ய வேண்டியிருந்தது. மக்களை சந்திக்க வேண்டும், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும், எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். ஜூன் 21ஆம் தேதி 1982 டயானா ஒரு குழந்தை பெற்றெடுத்தாள். ஒரு ஆண் குழந்தை. உலகம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது.
அரியணைக்கு ஒரு வாரிசு பிறந்து விட்டான். டயானா ஒரு தாயானாள் மற்றும் அவள் வில்லியமுடன் நேரம் செலவழித்தாள். அவனுடன் விளையாடினாள், அவனை கட்டிப்பிடித்தாள். அவளுக்கு தாய்மை என்பது இயற்கையாக வந்தது. 2 வருடங்களுக்குப் பிறகு செப்டம்பர் 15ஆம் தேதி 1984 டயானா மற்றும் மகனை பெற்றெடுத்தாள். இளவரசர் ஹாரி. இப்போது அவளுக்கு 2 அழகான மகன்கள் இருந்தார்கள். அவள் அவர்களை உலகத்திலே அதிகம் நேசித்தாள். அவர்கள்தான் அவளுடைய மகிழ்ச்சி, அவளுடைய வாழ்க்கையின் அர்த்தம். ஆனால் அவளுடைய திருமணம், அது இன்னும் உடைந்து கிடந்தது. சார்லஸும் கமீலாவும் இன்னும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொலைபேசியில் பேசினார்கள், கடிதங்கள் எழுதினார்கள், ரகசிய இடங்களில் சந்தித்தார்கள். டயானாவுக்கு இது தெரியும். அவளால் உணர முடிந்தது. எப்போது சார்லஸ் வீட்டில் இல்லையோ அவர் எங்கே போகிறார் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? அவள் ஒரு அரசி இளவரசி. அவளுக்கு விதிகள் உண்டு, எல்லைகள் உண்டு. கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்கள் கணவர் உங்களை நேசிக்கவில்லை. உங்கள் கணவர் வேறு ஒருவருடன் காதலில் இருக்கிறார். நீங்கள் தினமும் புன்னகைக்க வேண்டும், அலையாட வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளே உங்கள் இதயம் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறது. இதுதான் டயானாவின் வாழ்க்கை. ஆனால் டயானா பலவீனமானவள் அல்ல. அவள் மெல்ல மெல்ல வலுவாகினாள். அவள் தன்னுடைய குரலை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாள். அவள் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்தாள், மக்களுக்கு உதவினாள், உலகில் மாற்றத்தை உண்டாக்க முயன்றாள். அவள் HIV நோயாளிகளை சந்தித்தாள். அந்த காலத்தில் இது மிகவும் துணிச்சலான ஒன்று. ஏனென்றால் மக்கள் நினைத்தார்கள் HIV தொட்டால் பரவும் என்று. ஆனால் டயானா அந்த நோயாளிகளை கையுற இல்லாமல் தொட்டாள், கட்டிப்பிடித்தாள், அவர்களுடன் பேசினாள். அவள் நிலக்கன்னிகள் பற்றி விழிப்புணர்வு உண்டாக்கினாள். போர்க்களங்களுக்குச் சென்றாள், நிலக்கன்னிகளால் காயமடைந்த மக்களை சந்தித்தாள், உலக தலைவர்களிடம் இந்த ஆயுதங்களை தடை செய்யும்படி கேட்டாள். அவள் நோயாளிகளுக்காக, வீரற்றவர்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக உழைத்தாள். மக்கள் அவளை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அவளை மக்களின் இளவரசி என்று அழைத்தார்கள். ஆனால் அரச குடும்பத்திற்கு இது பிடிக்கவில்லை. அவர்களுக்கு டயானா மிகவும் உணர்ச்சி வசப்படுபவள் என்று தோன்றியது. மிகவும் திறந்தவள், மிகவும் மனிதர்களுக்கு நெருக்கமானவள். அரச குடும்பம் தூரம் வைத்திருக்க வேண்டும், கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் டயானா வேறுவிதமாக இருந்தாள். அவள் மக்களை தொட்டாள், அவர்களுடன் பேசினாள், அவர்களுடைய வலிகளை உணர்ந்தாள். ஆண்டுகள் கடந்தன. டயானாவும் சார்லஸும் ஒன்றாக தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் தனித்தனியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரே மேடையில் நின்றார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. அவர்கள் புன்னகையுடன் புகைப்படம் எடுத்தார்கள், ஆனால் அந்த புன்னகைகள் போலியானவை. மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது ஏதோ தவறு இருக்கிறது என்று. பின்னர் 1992 ஒரு புத்தகம் வெளிவந்தது, டயானா ஹர் ட்ரூ ஸ்டோரி என்ற பெயரில். இந்த புத்தகம் ஆண்ட்ரூ மோர்டன் என்பவரால் எழுதப்பட்டது. ஆனால் உண்மையில் இந்த புத்தகத்தில் உள்ள பல தகவல்கள் டயானாவிடமிருந்து வந்தவை. அவள் ரகசியமாக நேர்காணல்கள் கொடுத்தாள், டப்கள் அனுப்பினாள். இந்த புத்தகத்தில் எல்லாம் இருந்தது. அவளுடைய பூலிமியா, அவளுடைய தற்கொலை முயற்சிகள், சார்லஸ் மற்றும் கமிலாவின் விவகாரம், அரச குடும்பத்தின் குளிர்ச்சி. உலகம் அதிர்ச்சியடைந்தது. மக்கள் நம்ப முடியவில்லை. விசித்திர கதை என்று நாம் நினைத்தது உண்மையில் ஒரு கனவா இல்லை, ஒரு அச்ச கனவா. அரச குடும்பம் கோபமடைந்தது. அவர்கள் புத்தகத்தை மறுத்தார்கள். டயானா ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் உண்மையை அறிந்தார்கள். டயானா தனியாக இருந்தால், துன்பப்பட்டால், உதவிக்கு அழைத்தால். அதே வருடம் சார்லஸும் டயானாவும் பிரிந்தார்கள். அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அவர்கள் இனி ஒன்றாக வாழ மாட்டார்கள். ஆனால் இன்னும் விவாகரத்து இல்லை. ஏனென்றால் அரச குடும்பம் விவாகரத்தை விரும்பவில்லை. அது ஒரு அவமானம், ஒரு தோல்வி. ஆனால் டயானாவுக்கு இது ஒரு விடுதலை. அவள் இனி அரண்மனையில் சிறைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவள் இனி விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. டயானா லண்டனில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையைத் தொடங்கினாள். அவள் கென்சிங்டன் அரண்மனையில் வாழ்ந்தாள். தன் மகன்களுடன் நேரம் செலவழித்தாள். தொண்டு நிறுவன வேலைகளை தொடர்ந்தாள். அவள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முயன்றாள். ஜிம்முக்குச் சென்றாள், திரைப்படங்களை பார்த்தாள், நண்பர்களை சந்தித்தாள். ஆனால் அவளால் முழுமையாக சாதாரணமாக இருக்க முடியவில்லை. என்றால் அவள் உலகின் மிக பிரபலமான பெண்மணி. எங்கு சென்றாலும் புகைப்படக்காரர்கள் அவளை பின்தொடர்ந்தார்கள். பாப்பராசி அவளை வேட்டையாடினார்கள். கற்பனை செய்து பாருங்கள், உங்களால் ஒரு கடைக்கு கூட போக முடியாது புகைப்படங்கள் எடுக்கப்படாமல். உங்களால் உங்கள் குழந்தைகளுடன் பூங்காவில் விளையாட முடியாது பத்திரிகையாளர்கள் இல்லாமல். உங்கள் ஒவ்வொரு அசையவும் கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு சொல்லும் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இதுதான் டயானாவின் வாழ்க்கை.
அவள் கூண்டிலிருந்து வெளியே வந்திருந்தாள், ஆனால் இன்னும் சுதந்திரமாக இல்லை. 1903 டயானா ஒரு முக்கியமான முடிவெடுத்தாள். அவள் பொது வாழ்க்கையிலிருந்து விலகப் போவதாக அறிவித்தாள். அவள் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சில் சொன்னாள், தனக்கு நேரம் தேவை. தன் மகன்களுக்காக, தனக்காக. மக்கள் புரிந்து கொண்டார்கள், அவளை ஆதரித்தார்கள். ஆனால் ஊடகங்கள் நிறுத்தவில்லை. அவர்கள் அவளை பின்தொடர்ந்தார்கள், அவளை பற்றி எழுதினார்கள், அவளை பற்றி ஊகித்தார்கள். பின்னர் 1994 மற்றொரு அதிர்ச்சியாக தான் விவகாரம் வைத்திருப்பதை ஒப்புக்கொண்டார். உலகம் மீண்டும் அதிர்ச்சியடைந்தது. மக்கள் கோபமடைந்தார்கள். அவர்கள் டயானாவுக்கு பரிதாபப்பட்டார்கள், அவளை ஆதரித்தார்கள். சார்லஸின் புகழ் பெரிதும் ஆதிக்கப்பட்டது. ஆனால் டயானா அவளை போது பேச தயாராக இருந்தாள். 1995 அவள் ஒரு வரலாற்று நேர்காணல் கொடுத்தாள். பிபிசி பனோராமா நிகழ்ச்சியில் 23 மில்லியன் மக்கள் பார்த்தார்கள். இந்த நேர்காணலில் டயானா எல்லாவற்றையும் சொன்னாள். அவள் பிரபலமான ஒரு வாக்கியம் சொன்னாள், இந்த திருமணத்தில் 3 பேர் இருந்தார்கள், எனவே இது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது. 3 பேர், சார்லஸ், டயானா மற்றும் கமிலா. அவள் மற்றொரு சக்தி வாய்ந்த விஷயமும் சொன்னாள், நான் ராணியாக இருக்க விரும்பவில்லை, நான் மக்கள் இதயங்களின் ராணியாக இருக்க விரும்புகிறேன். இந்த நேர்காணல் எல்லாவற்றையும் மாற்றியது. இனி எந்த நாடகமும் இல்லை, எந்த பாசாங்கும் இல்லை. உண்மை வெளியே இருந்தது. அரச குடும்பம் கோபமடைந்தது, அவமானப்பட்டது. அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். ராணி எலிசபெத் சார்லஸுக்கும் டயானாவுக்கும் கடிதம் எழுதினார், விவாகரத்து செய்யுங்கள் என்று. ஆகஸ்ட் 28 1996 டயானா மற்றும் சார்லஸின் விவாகரத்து இறுதியானது. 15 வருட திருமணம் முடிவுக்கு வந்தது. டயானா இனி இங்கிலாந்தின் இளவரசி அல்ல, ஆனால் அவள் இன்னும் வேல்ஸ் இளவரசி என்ற பட்டத்தை வைத்திருந்தாள். அவளுக்கு 17 மில்லியன் பவுண்ட் தீர்வுத் தொகை கிடைத்தது மற்றும் அவள் தன் மகன்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக இருப்பதற்கான உரிமை. இப்போது டயானா சுதந்திரமானவள். முதல் முறையாக பல வருடங்களுக்குப் பிறகு அவள் தன் வாழ்க்கையை தானே வாழ முடியும். அவள் தன் தொண்டு நிறுவன வேலைகளில் கவனம் செலுத்தினாள். அவள் நிலக்கண்ணி பிரச்சாரத்தை தொடர்ந்தாள். ஏழை நாடுகளுக்குச் சென்றாள். காயமடைந்தவர்களை சந்தித்தாள். விழிப்புணர்வு உண்டாக்கினாள். அவளுடைய பணி உண்மையிலேயே மாற்றத்தை உண்டாக்கியது. நிலக்கண்ணிகளை தடை செய்யத் தொடங்கினாள். இது பெரும்பாலும் டயானாவின் முயற்சிகள் காரணமாக. அவளுக்கு தனிமையாகவும் இருந்தாள். அவள் கன்பம் பெற்ற தேவைப்பட்டது. தோழயங்களை இப்புள் வார்க்கவில்லை. ஊடகங்களின் கவனம் மிக அதிகமாக இருந்தது. யாராவது அவளுடன் பார்க்கப்பட்டால் அடுத்த நாள் அது எல்லா செய்தித்தாள்களிலும் இருக்கும். இது உறவுகளை கடினமாக்கியது. பின்னர் ஜூன் 1997 டயானா ஒருவரை சந்தித்தாள். அவர் பெயர் தோடி அல்-ஃபயீத், ஒரு எகிப்திய திரைப்பாடராயர். அழகானவர், கவர்ச்சியானவர். தோடியின் தந்தை முகமது அல்-ஃபயீத் ஹாரோட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர். டயானா தோடியுடன் நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் மத்திய தரை கடல் ஒரு ஆடம்பரமான படகில் விடுமுறை சென்றார்கள். புகைப்படக்காரர்கள் அவர்களை பிடித்தார்கள். டயானாவும் தோடியும் ஒன்றாக நீந்துவது, சூரிய ஒளி குளியல் எடுப்பது, முத்தமிடுவது. இந்த புகைப்படங்கள் உலகம் முழுவதும் பரவின. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், உற்சாகமடைந்தார்கள். இது வெறும் கோடைக்கால காதல். ஆனால் டயானாவுக்கு இது ஏதோ சிறப்பானதாக தோன்றியது. தோடி அவளை சிரிக்க வைத்தார், மகிழ்ச்சியாக உணர வைத்தார். அவர் அன்பாக இருந்தார், அக்கறையுடன் இருந்தார். பல வருடங்களுக்குப் பிறகு டயானா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றியது. ஏனென்றால் மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஆகஸ்ட் மாதம் 30 1997 இந்த தேதியை உலகம் ஒருபோதும் மறக்காது. இந்த இரவில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த இரவில் எல்லாம் மாறிப்போனது. ஆனால் அதற்கு முன் என்னுடைய நண்பர்களே, நான் கொஞ்சம் நிறுத்த வேண்டும். இந்த ஸ்கிரிப்டை எழுது, ஆராய்ச்சி செய்ய, உண்மைகளைச் சரிபார்க்க எனக்கு பல நாட்களானது. நான் நூற்றுக்கணக்கான ஆவணங்களை படித்தேன், வீடியோகளை பார்த்தேன், உண்மையை உங்களுக்கு கொண்டு வர முயற்சினேன். ஏனென்றால் இந்த கதை முக்கியமானது. இது வெறும் ஒரு இளவரசியின் கதை இல்லை. இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். அதிகாரம் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அன்பு எப்படி காட்டிக் கொடுக்கப்படுகிறது மற்றும் உண்மை எப்படி மறைக்கப்படுகிறது என்பதை பற்றிய கதை. எனவே நீங்கள் இந்த கதையை மதிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உண்மை பரவ வேண்டும். இப்போது திரும்பி வருவோம் நமது கதைக்கு. அந்த இருண்ட பயங்கரமான இரவுக்கு. ஆகஸ்ட் 30 மாலை. டயானாவும் தோடியும் பாரிஸில் இருந்தார்கள்.
அவர்கள் ஹோட்டல் ரிட்ஸில் தங்கியிருந்தார்கள். டோடியின் தந்தைக்கு சொந்தமான ஒரு ஆடம்பர ஹோட்டல். அவர்கள் மாலை வெளியே சென்று இரவு உணவு சாப்பிட்டார்கள். பின்னர் திரும்பி வந்தார்கள். திட்டம் என்னவென்றால் அவர்கள் டோடியின் அபார்ட்மெண்டிற்கு செல்வது. ஆனால் வெளியே பாப்பராசி காத்திருந்தார்கள். புகைப்பட்டக்காரர்கள் நிறைய பேர் கேமராக்களுடன் தயாராக. டயானா பயந்தாள். அவள் இந்த பாப்பராசியை வெறுத்தாள். அவர்கள் எப்போதும் அவளை பின்தொடர்ந்தார்கள். அவளுக்கு அமைதி கொடுக்கவில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ஒரு போலி காரை முன் நுழைவாயிலில் அனுப்புவது, பாப்பராசியை திசை திருப்புவது, பின்னர் டயானாவும் டோடியும் பின் நுழைவாயிலில் இருந்து வெளியேறுவது. அந்த இரவு 10 மணி அளவில் ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஹென்றி பால் என்பவர் வீட்டிற்கு போகத் தயாராகிவிட்டார். அவருடைய வேலை நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் அவரை மீண்டும் அழைத்தார்கள். டயானாவையும் டோடியையும் ஓட்டி செல்லும்படி கேட்டார்கள். ஹென்றி பால் ஒப்புக்கொண்டார். அவர் மெர்சிடிஸ் காரை எடுத்துக்கொண்டு தயாராக நின்றார். நள்ளிரவு 1/4 மணிக்கு டயானாவும் டோடியும் ஹோட்டலிலிருந்து வெளியேறினார்கள். அவர்களுடன் ஹென்றி பால் ஓட்டுநராகவும் டயானாவின் மேக்காப்பாளர் ட்ரெவர் ரீஸ் ஜோன்ஸ் முன் இருக்கையிலும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை. இது ஒரு பெரிய தவறு, ஒரு கொடிய தவறு. அவர் காரை பாரிஸ் தெருக்களில் ஓட்டினார். ஆனால் பாப்பராசி கவனித்தார்கள். அவர்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களில் ஏறினார்கள். காரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஹென்றி பால் வேகத்தை அதிகரித்தார். அவர் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றார். காரின் வேகம் 60, 70, 80 கிலோமீட்டர் தாண்டியது. பாரிஸின் தெருக்கள் பழையவை, குறுகியவை, வளைவானவை. இரவு நேரம் போக்குவரத்து குறைவு. ஹென்றி பால் வேகமாக ஓட்டினார், மிக வேகமாக. பாப்பராசி பின்னாலேயே இருந்தார்கள். கேமராக்களை வைத்திருந்தார்கள். புகைப்படங்கள் எடுக்க முயன்றார்கள். இது ஒரு வேட்டையாக மாறியது. ஒரு பயங்கரமான கொடிய வேட்டை. 12 மணி 23 நிமிடங்கள். காரை பாண்டி எல்மா சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தது. இந்த சுரங்கப்பாதை செயின் நதிக்கு அடியில் செல்கிறது. இது குறுகியது, இருண்டது மற்றும் அதில் கான்கிரீட் தூண்கள் இருக்கின்றன. காரின் வேகம் வினாடிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வரை இருந்திருக்கலாம். ஹென்றி பால் கட்டுப்பாட்டை இழந்தார். காரை சுழன்றது. முதலில் வலது பக்க சுவரில் மோதியது. பின்னர் மையத்தில் இருந்த 13வது தூணில் மோதியது. பயங்கரமான சத்தம். உலோகம் நசுங்குவது, கண்ணாடி உடைவது, மனித குரல்கள் அலறுவது. காரை முற்றிலும் அழிந்தது. முன்பகுதி நசுங்கியது. என்ஜின் பின்னால் தள்ளப்பட்டது. ஹென்றி பால் உடனடியாக இறந்தார். டோடி அல்ஃபெயித் சில நிமிடங்களில் இறந்தார். ட்ரெவர் ரீஸ் ஜோன்ஸ் மிக மோசமாக காயமடைந்தார். ஆனால் உயிர் பிழைத்தார். ஏனென்றால் அவர் மட்டுமே சீட் பெல்ட் அணிந்திருந்தார். ஆனால் டயானா, அவள் காயமடைந்திருந்தாள். ஆனால் உயிரோடு இருந்தாள். அவளால் பேச முடிந்தது, அசைய முடிந்தது. முதலில் வந்தவர்கள் பாப்பராசி. அவர்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களில் இருந்து இறங்கினார்கள். ஆனால் உதவி செய்ய அல்ல, புகைப்படங்கள் எடுக்க. இதை நினைத்துப் பாருங்கள் நண்பர்களே. ஒரு பெண் இறந்து கொண்டிருக்கிறாள் மற்றும் இந்த மனிதர்கள் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள். இது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு மனிதாபிமானமற்றது. சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது. மருத்துவர்கள் வந்தார்கள். அவர்கள் டயானாவை பார்த்தார்கள். அவளுக்கு உள்காயங்கள் இருந்தன. அவளுடைய நெஞ்சில் காயம். அவளுடைய இதயம் சேதமடைந்திருந்தது. ஆனால் அவள் உயிரோடு இருந்தாள். அவர்கள் அவளை கவனமாக காரையிலிருந்து எடுத்தார்கள். ஆம்புலன்ஸில் வைத்தார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியம். ஆம்புலன்ஸ் உடனடியாக மருத்துவமனைக்கு போகவில்லை. அது மெதுவாக சென்றது. ஏன் தெரியுமா? பிரெஞ்சு முறையின்படி அவர்கள் முதலில் நோயாளியை உறுதிப்படுத்த முயல்வார்கள். இது நல்ல எண்ணத்துடன் செய்யப்பட்டது. ஆனால் இது விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்கியது. சுரங்க பாதையிலிருந்து மருத்துவமனைக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தூரம். சாதாரணமாக 10 நிமிடங்களாகும். ஆனால் ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு. அதற்குள் டயானாவின் நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது. அவளுடைய இதயத்திற்கு அருகில் ஒரு முக்கியமான நரம்பு கிழிந்திருந்தது. அவள் உள்ளுக்குள் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தாள். ஆம்புலன்ஸ் மணியில் 2 முறை நின்றது. மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்க. ஆனால் அவளுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. மருத்துவமனையில்தான் அதை செய்ய முடியும். ஆம்புலன்ஸ் பிட்டி சால்பெட்ரியர் மருத்துவமனையை அடைந்தது. டயானாவை உடனடியாக அறுவை சிகிச்சை அறைக்கு எடுத்துச் சென்றார்கள். மருத்துவர்கள் அவளை காப்பாற்ற போராடினார்கள். அவர்கள் அவளுடைய நெஞ்சை திறந்தார்கள். அவளுடைய இதயத்தை மசாஜ் செய்தார்கள். அவளுக்கு ரத்தம் ஏற்றினார்கள். 2 மணி நேரம் அவர்கள் முயன்றார்கள். ஆனால் அது போதவில்லை. அதிகாலை 4 மணிக்கு இளவரசி டயானா இறந்தார். அவளுக்கு 36 வயது மட்டுமே. அவளுக்கு இன்னும் நிறைய வாழ வேண்டியிருந்தது, செய்ய வேண்டியிருந்தது, தர வேண்டியிருந்தது. ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது. ஒரு சுரங்கப்பாதையில், ஒரு விபத்தில், ஒரு இரவில். செய்தி உலகம் முழுவதும் பரவியது.
மக்கள் எழுந்திருந்து தொலைக்காட்சியை பார்த்தார்கள். அவர்கள் நம்ப முடியவில்லை. டயானா இறந்துவிட்டாரா? அது சாத்தியமா? எப்படி? எங்கும் அதிர்ச்சி, துக்கம், கண்ணீர். இங்கிலாந்தில் லண்டன் கென்சிங்டன் அரண்மனையின் முன் மக்கள் குவியத் தொடங்கினார்கள். அவர்கள் பூக்கள் கொண்டு வந்தார்கள், மெழுகுவர்த்திகள் கொண்டு வந்தார்கள், புகைப்படங்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அழுதார்கள், பிரார்த்தித்தார்கள், துக்கம் அனுசரித்தார்கள். உலகமே டயானாவிற்காக அழுதது. தென்னாப்பிரிக்காவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஆசியாவில் எங்கும் மக்கள் துக்கம் அனுசரித்தார்கள். என்றால் டயானா வெறும் ஒரு இளவரசி இல்லை. அவள் ஒரு சின்னம், ஒரு நம்பிக்கை, ஒரு குரல். அவள் நோயுற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பேசினாள். அவள் காட்டினால் இரக்கமே மிக சக்தி வாய்ந்த சக்தி என்று. செப்டம்பர் 6ஆம் தேதி டயானாவின் இறுதிச் சடங்கு நடந்தது. வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் 2.5 பில்லியன் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள். வரலாற்றில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட இறுதிச் சடங்கு. டயானாவின் சவப்பெட்டி பிரிட்டிஷ் கொடியில் மூடப்பட்டிருந்தது. அதன் மேல் வெள்ளை லில்லி பூக்கள். இளவரசர் சார்லஸ், இளவரசர் வில்லியம், இளவரசர் ஹாரி, டயானாவின் சகோதரர் சார்லஸ் ஸ்பென்சர், இளவரசர் பில்லியம், அவர்கள் அனைவரும் சவப்பெட்டியின் பின்னால் நடந்தார்கள். ஹாரிக்கு 12 வயது. 2 இளம் சிறுவர்கள் உலகம் முழுவதும் பார்க்க தங்கள் அம்மாவின் இறுதிச் சடங்கில் நடந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் கல் போல இருந்தன. ஆனால் அவர்களுடைய கண்களில் வலி தெரிந்தது. டயானாவின் சகோதரர் சார்லஸ் ஒரு சக்தி வாய்ந்த பேச்சு நிகழ்த்தினார். அவர் சொன்னார், டயானா வெறும் ஒரு பட்டப்பெயர் அல்ல. அவள் ஒரு மனிதர், ஒரு தாய், ஒரு சகோதரி. அவள் எங்களுடையவள், மக்களுடையவள். எல்டன் ஜான் பாடினார். அவர்களுடைய பிரபலமான பாடல் கேண்டில் இன் தி விண்ட் இன் புதிய பதிப்பு டயானாவுக்காக மாற்றப்பட்டது என்று ஆரம்பித்தது. ஒட்டுமொத்த தேவாலயமும் கண்ணீரில் மூழ்கியது. மக்கள் விம்மினார்கள், அழுதார்கள், தங்கள் இதயங்களை கொட்டினார்கள். பின்னர் டயானாவின் உடல் ஆல்தார் எஸ்டேட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவள் வளர்ந்த இடம். அங்கே ஒரு தீவில், ஒரு ஏரியின் நடுவில் அவர் அடக்கம் செய்யப்பட்டாள். அமைதியான அழகான இடம். இப்போது அவள் ஓய்வில் இருந்தாள். நண்பர்களே, கதை இங்கே முடியவில்லை. உண்மையில் கதை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் விபத்திற்கு பிறகு கேள்விகள் எழுந்தன, சந்தேகங்கள் எழுந்தன. இது உண்மையில் ஒரு விபத்தா அல்லது வேறு ஏதோ? டோடியின் தந்தை முகமது அல் ஃபயீத் முதலில் குரல் கொடுத்தார். அவர் சொன்னார், இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு கொலை. யார் கொன்றார்கள்? பிரிட்டிஷ் உளவு சேவை, MI6. ஏனென்றால் டயானா ஒரு முஸ்லிமை திருமணம் செய்யப் போகிறார் என்று. ஏனென்றால் அவள் கர்ப்பமாக இருந்தார் என்று. ஏனென்றால் அரச குடும்பம் இதை விரும்பவில்லை என்று. மக்கள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார்கள். இது உண்மையா? திட்டமிட்ட கொலையா? ஆனால் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பிரெஞ்சு காவல்துறை விசாரணை நடத்தியது. அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு விபத்து. காரணம், ஹென்றி பால் குடித்திருந்தார். அவருடைய இரத்தத்தில் மதுவின் அளவு சட்ட வரம்பை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர் வேகமாக ஓட்டினார், கட்டுப்பாட்டை இழந்தார், விபத்து நடந்தது. அவ்வளவுதான். ஆனால் பல மக்கள் இதை நம்பவில்லை. அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், ஹென்றி பால் ஹோட்டலை விட்டு வெளியேறும் போது பாதுகாப்பு வீடியோவில் சாதாரணமாக நடந்தார். குடித்திருந்தால் தள்ளானியிருப்பார். அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், அன்று மாலை அவர் குடிக்கவில்லை என்று. அவர் பொறுப்புள்ளவர், தொழில்முறை ஓட்டுநர். அவர் எப்படி குடித்துவிட்டு ஓட்டுவார்? பின்னர் மற்ற வினோதமான விஷயங்கள் வெளிவந்தன. சுரங்க பாதைக்குள் உள்ள பாதுகாப்பு கேமராக்கள் அன்று இரவு வேலை செய்யவில்லை. ஏன்? சம்பவ இடத்தில் முதலில் வந்த சாட்சிகள் சொன்னார்கள், மெர்சிடிஸுக்கு முன் ஒரு வெள்ளை ஃபியட் காரை இருந்தது. அது மெர்சிடிஸை மோதச் செய்திருக்கலாம் என்று. ஆனால் அந்த வெள்ளை காரை ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சில சாட்சிகள் சொன்னார்கள், விபத்திற்கு முன் ஒரு பிரகாசமான ஒளி பார்த்ததாக. யாரோ காரின் மீது ஒளிவிளக்கை பிரகாசித்தார்கள், ஓட்டுநரை கண்கூசச் செய்தார்கள். மற்றொரு கோணம், டயானாவின் உடலை எம்பாம் செய்யப்பட்டது, மிக விரைவாக, பிரெஞ்சு குடும்பத்தின் அனுமதியின்றி. ஏன்? அவள் கர்ப்பமாக இருந்தாள் என்பதை மறைக்கவா? 1999 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு விசாரணை ஆரம்பித்தது. ஆபரேஷன் பேஜெட் என்று அழைக்கப்பட்டது. 3 வருடங்கள் விசாரணை, 800க்கு மேற்பட்ட சாட்சிகள், 3000ற்கு மேற்பட்ட ஆவணங்கள். முடிவு, இது ஒரு விபத்து. திட்டமிட்ட கொலைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. 2007 முதல் 2008 வரை ஒரு கொரோனர் விசாரணை நடந்தது. இது ஒரு முழு நீதிமன்ற விசாரணை போல இருந்தது. நூற்றுக்கணக்கான சாட்சிகள் சாட்சியம் அளித்தார்கள். முடிவு, ஜூரி தீர்ப்பு அளித்தது. டயானா மற்றும் கோடி சட்டவிரோதமாக கொல்லப்பட்டார்கள். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் பாப்பராசியின் துரத்தல் காரணமாக. காரணக்காக இருந்தது, மாறியாக வரும் இல்லமல்லை. யாரோ அவரை போப்பின் இல்லாம்.
ஹென்றி பால் குடித்துவிட்டு வேகமாக ஓட்டியதால் மற்றும் பாப்பராசியின் துரத்தல் காரணமாக. யாரால்? டோடி, டயானா, இந்த திருப்பாளர்களின் காரணங்கள செக்க வர வேண்டும். இந்த கேள்விக்கு இன்றும் முழுமையான பதில் இல்லை நண்பர்களே. உத்தியோகபூர்வ தீர்ப்பு என்னவென்றால் இது ஒரு சோகமான விபத்து. பல காரணிகளும் ஒன்றாக சேர்ந்தன. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதிவேகம், பாப்பராசி, சீட் பெல்ட் அணியாதது. ஆனால் பல மக்கள் இன்னும் நம்புகிறார்கள் இங்கு வேறு ஏதோ இருக்கிறது என்று. ஒரு பெரிய சதி, ஒரு மூடி மறைப்பு, ஒரு இருண்ட ரகசியம். நான் என்ன நினைக்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மை என்ன என்று? நண்பர்களே, ஒரு விசாரணையாளர் அல்ல, நான் ஒரு கதை சொல்பவர். ஆனால் உங்களுக்கு எல்லா தரவுகளையும் கொடுக்க முடியும். பின்னர் நீங்களே முடிவு செய்யலாம். முதலில், ஹென்றி பால் குடித்திருந்தாரா? அதிகாரப்பூர்வ பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்கிறது ஆம் என்று. அவருடைய இரத்தத்தில் ஒரு லிட்டருக்கு ஒரு 175 மில்லிகிராம் மதுபானம் இருந்தது. சத்த வரம்பு 50 மில்லிகிராம். அதாவது அவர் மிகவும் குடித்திருந்தார். ஆனால் அவருடைய நண்பர்களும் சகாக்களும் மறுக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் அன்று மாலை அவர் 2 சிறிய ரிகார்ட் மட்டுமே குடித்தார். போதுமானதில்லை அவ்வளவு குடித்திருக்க. இரண்டாவது இரத்த மாதிரி எடுக்கப்பட்டது. அதிலும் அதே முடிவு. ஆனால் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த மாதிரிகள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று. அவை மாசுபடி இருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம். இது ஒரு சதி கோட்பாடா அல்லது நியாயமான சந்தேகமா? இன்வெஸ்ட் த கார். இந்த காரை பற்றி பேசினார்கள். மெர்சடீஸில் வெள்ளை வண்ணப்பூச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு வெள்ளை வண்ணப்பூச்சு யூனோவிலிருந்து வந்திருக்கலாம். காவல்துறை அவரை நம்பியது. ஆனால் அவருடைய காரை மறுவண்ணம் பூசப்பட்டிருந்தது விபத்திற்குப் பிறகு. ஏன் இது சந்தேகத்திற்கு இடமளிக்கவில்லையா? மூன்றாவது, பிரகாசமான ஒளி. பல சாட்சிகள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு பிரகாசமான பிளாஷ் குத்திய மடை பார்த்ததாக. இது 1 வண்ணம் பூசப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் உளவு சேவைகள் இதை பயன்படுத்தினார்களா? ஆதாரம் இல்லை. ஆனால் சாத்தியமா? தொழில்நுட்ப ரீதியாக ஆம். நான்காவது, கர்ப்பம். டயானா கர்ப்பமாக இருந்தாரா? அதிகாரப்பூர்வ பிரேத பரிசோதனை சொல்கிறது இல்லை. ஆனால் சில மக்கள் நம்புகிறார்கள் அவளுடைய உடல் எம்பாம் செய்யப்பட்டதால் ஆதாரம் அளிக்கப்பட்டது என்று. அவளுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலர் சொன்னார்கள் அவள் டோடியுடன் எதிர்காலத்தை பற்றி பேசினாள், திருமணத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி. ஆனால் அது கனவு பார்ப்பது மட்டுமே. உண்மையானதா என்று எப்படி தெரியும்? ஐந்தாவது, பாதுகாப்பு கேமராக்கள். சுரங்கப்பாதையில் பாதுகாப்பு கேமராக்கள் இருந்தன. ஆனால் அன்று இரவு அவை வேலை செய்யவில்லை. செயல்பாட்டு கோளாறா அல்லது வேண்டுமென்றே முடக்கப்பட்டதா? அதிகாரப்பூர்வ விளக்கம் தொழில்நுட்ப பிரச்சினை. விமர்சகர்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு வசதியான தொழில்நுட்ப பிரச்சினை என்று. ஆறாவது, MI6 உளவாளி. ஒரு முன்னாள் MI6 அதிகாரி ரிச்சர்ட் டாம்லின்சன் சாட்சியம் அளித்தார். அவர் ஒரு ஆவணத்தை பார்த்ததாக. அதில் ஒரு அரசியல் தலைவரை கொல்வதற்கான திட்டம் இருந்தது. அந்த திட்டம் டயானாவுக்கு நடந்ததைப் போலவே இருந்தது. ஒரு சுரங்கப்பாதையில் ஒரு கார் விபத்து விக்டிமசிக்கிறது. MI6 மறுத்தது. அவர்கள் சொன்னார்கள் டாம்லின்சன் நம்பகத்தன்மையற்றவர், அவருக்கு அமைப்புடன் சண்டை இருந்தது. ஆனால் அவர் ஏன் பொய் சொல்வார்? இப்போது நண்பர்களே, உங்கள் தலைமுறை சுழல்கிறதா? ஏனென்றால் இதுதான் டயானாவின் மரணத்தின் நிதர்சனம். முரண்பாடான சாட்சியங்கள், விளக்கப்படாத வினோதங்கள், நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள். உண்மையை கண்டுபிடிப்பது கடினம். ஏனென்றால் ஒவ்வொரு பதிலுக்கும் 10 கேள்விகள் வருகின்றன. ஆனால் விஷயம் தெளிவாக இருக்கிறது. டயானா இறந்திருக்க வேண்டியதில்லை. அவள் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் அவள் வாழ்ந்திருப்பாள். ட்ரெவர் ரீஸ் ஜோன்ஸ் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் வாழ்ந்தார். ஆம்புலன்ஸ் விரைவாக சென்றிருந்தால் அவளுக்கு சாத்தியம் இருந்திருக்கும். பாப்பராசி அவர்களை துரத்தாதிருந்தால் ஹென்றி பால் வேகமாக ஓட்டியிருக்க மாட்டார். அல்லது இன்னும் பெரிய கேள்வி, அரச குடும்பம் டயானாவை நன்றாக நடத்தியிருந்தால், சார்லஸ் அவளை நேசித்திருந்தால், அவளுக்கு சுதந்திரம், மரியாதை, கண்ணியம் கொடுத்திருந்தால், என்னர் அவள் பாரிஸில் அன்று இரவு இருந்திருப்பாளா? அல்லது அவள் லண்டனில் தன் மகன்களுடன் பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக இருந்திருப்பாளா? சிலர் சொல்கிறார்கள் டயானாவின் மரணம் ஒரு சத்திருப்பமான சதி. மற்றவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு சோகமான விபத்து. நான் என்ன நினைக்கிறேன்? நான் நினைக்கிறேன் இது இரண்டும் கூட. இது ஒரு விபத்து, ஆனால் அது எல்லோருடைய தவறு. ஹென்றி பால் குடித்துவிட்டு ஓட்டக்கூடாது. அது முதல் தவறு. பாப்பராசி மனிதர்களை வேட்டையாடக்கூடாது. அது இரண்டாவது தவறு. டயானா சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். அது மூன்றாவது தவறு. ஆம்புலன்ஸ் விரைவாக செல்ல வேண்டும். அது நான்காவது தவறு. ஆனால் மிகப்பெரிய தவறு, அது அரச குடும்பத்தின் தவறு.
அவர்கள் டயானாவை ஒரு மனிதராக பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு சொத்தாக, ஒரு கருவியாக, ஒரு வாரிசுகளை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக பார்த்தார்கள். டயானா தனக்கென ஒரு வாழ்க்கை விரும்பினாள். அவள் நேசிக்கப்பட விரும்பினாள். அவள் சுதந்திரமாக இருக்க விரும்பினாள். ஆனால் அவர்கள் அவளை விடவில்லை. அவர்கள் அவளை துன்புறுத்தினார்கள், கட்டுப்படுத்தினார்கள், கைவிட்டார்கள். விவாகரத்துக்குப் பிறகு கூட அவர்கள் அவளை தனியாக விடவில்லை. ஊடகங்கள் அவளை துரத்திக் கொண்டே இருந்தன. பாப்பராசி அவளுக்கு அமைதி கொடுக்கவில்லை. அவள் எங்கு சென்றாலும், என்ன செய்தாலும், யாருடன் இருந்தாலும் அது செய்தியானது. அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி இருக்கும் என்று. ஒரு நிமிடம் கூட தனிமை இல்லை. ஒருபோதும் அமைதி இல்லை. உங்கள் ஒவ்வொரு அசைவும் புகைப்படம் எடுக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு சொல்லும் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு தேர்வும் விமர்சிக்கப்படுகிறது. இதுதான் டயானாவின் வாழ்க்கை. அது ஒரு தங்கக் கூண்டு. அழகாக, ஆனால் இன்னும் ஒரு கூண்டு. டயானாவின் மரணம் உலகத்தை மாற்றியது. மக்கள் பாப்பராசியை பற்றி வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். சில நாடுகள் புதிய சட்டங்களை இயற்றின, பிரபலங்களின் தனியுரிமையை பாதுகாக்க. செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் தங்கள் நடைமுறைகளை மாற்றின. ஆனால் மிக முக்கியமான மாற்றம், அது மக்கள் இதயங்களில் நடந்தது. டயானாவின் மரணம் மக்களுக்கு காட்டியது, பிரபலம் என்பது ஒரு விலை வருகிறது. பணமும் புகழும் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. சில நேரங்களில் அவை சிறை போல இருக்கலாம். வில்லியமும் ஹாரியும் அவர்களுடைய அம்மாவின் பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். வில்லியம் இப்போது வேல்ஸ் இளவரசர், எதிர்கால ராஜா. அவர் தன் மனைவி கேத்ரீனுடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார். அவர் தன் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவர் தொண்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறார், மக்களை சந்திக்கிறார், கரிசனை காட்டுகிறார். ஹாரி அரச குடும்பத்தை விட்டு வெளியேறினார். அவர் அமெரிக்காவுக்கு சென்றார், தன் சொந்த வாழ்க்கையை உருவாக்கினார். சிலர் சொல்கிறார்கள், இது டயானாவின் கனவு, சுதந்திரமாக வாழ்வது, விதிகளுக்கு வெளியே, எல்லைகளுக்கு வெளியே. ஹாரி சமீபத்தில் தன் அம்மாவை பற்றி பேசினார். அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் அவளை நினைக்கிறேன். அவள் எவ்வளவு பெருமைப்படுவாள் என்று நம்புகிறேன். இந்த கணத்தில் நான் சிறிது நிறுத்த விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் என்னுடன் இருக்கிறீங்களா? ஏனென்றால் நாம் இப்போது கதையின் மிக முக்கியமான பகுதிக்கு வரப்போகிறோம். டயானாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அவளுடைய கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது? முதலில், அன்பு முக்கியம். டயானா அன்பை தேடினாள், தன் வாழ்நாள் முழுவதும். அவள் அதை தன் திருமணத்தில் காணவில்லை, ஆனால் அவள் அதை தன் குழந்தைகளில் கண்டாள். அவள் தன் மகன்களை எவ்வளவு நேசித்தாள். அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தாள். இன்றைக்கும் வில்லியமும் ஹாரியும் தங்கள் அம்மாவை நினைவு கூர்கிறார்கள். அவள் எப்படி அவர்களை வளர்த்தாள் என்பதை. அவள் அவர்களுடன் விளையாடினாள், அவர்களுடன் சிரித்தாள், அவர்களை மெக்டானல்ட்ஸுக்கு அழைத்துச் சென்றாள், தீம் பார்க்குகளுக்கு அழைத்துச் சென்றாள். பணத்தையும் பட்டத்தையும் விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று. இரண்டாவது, இரக்கம், சக்தி. டயானா தன் தலத்தை உலகத்தை மாற்ற பயன்படுத்தினாள். அவள் தேவையுள்ளவர்களை சந்தித்தாள், அவர்களை தொட்டாள். HIV நோயாளிகளை அவள் கட்டிப் பிடித்தபோது உலகத்தை மாற்றியது. மக்கள் இந்த நோயைப் பற்றி பேசியபோது அரசாங்கங்கள் கேட்டன. அவள் ஒரு இளவரசி, ஆனால் அவள் தன் அதிகாரத்தை நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்தினாள். மூன்றாவது, உண்மை முக்கியம். டயானா பல வருடங்கள் அமைதியாக இருந்தாள். அவள் பாசாங்க செய்தாள், புன்னகித்தாள், எல்லாம் சரி என்று நடித்தாள். ஆனால் உள்ளே அவள் இறந்து கொண்டிருந்தாள். பின்னர் அவள் உண்மையை பேச முடிவு செய்தாள். அவள் தன் கதையை சொன்னாள், தன் வலியை பகிர்ந்து கொண்டாள். சில மக்கள் கோபமடைந்தார்கள், ஆனால் மில்லியன் கணக்கான மக்கள் அவளை ஆதரித்தார்கள். அவள் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாள், தங்கள் சொந்த உண்மையை பேச. நான்காவது, நமக்கு அனைவருக்கும் இருண்ட தருணங்கள் வருகின்றன. டயானா மனரீதியாக போராடினாள். அவளுக்கு மன அழுத்தம் இருந்தது, புலிமியா இருந்தது, தற்கொலை எண்ணங்கள் இருந்தன. ஆனால் அவள் சரணடையவில்லை. அவள் உதவி தேடினாள், சிகிச்சை பெற்றாள், தொடர்ந்து முயன்றாள். அவளுடைய போராட்டம் பலருக்கு உத்வேகம் கொடுத்தது. சவால் தரவிய பேச முடியும். ஐந்தாவது, உங்கள் குரலை கண்டுபிடியுங்கள். டயானா ஆரம்பத்தில் வெட்கப்படுபவள், அமைதியானவள். ஆனால் மெல்ல மெல்ல அவள் தன் குரலை கண்டுபிடித்தாள். அவள் விஷயங்களை பற்றி பேசினாள், பிரச்சாரம் செய்தாள், மாற்றத்திற்காக போராடினாள், காட்டினாள். நீங்கள் அரசியல்வாதியாக இல்லாமல் இருந்தாலும், அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும், உங்கள் குரலை பயன்படுத்தலாம், வித்தியாசத்தை உண்டாக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பாடம், வாழ்க்கை குறுகியது. டயானாவுக்கு 36 வயசு மட்டுமே. அவளுக்கு இன்னும் பல வருடங்கள் இருந்திருக்க வேண்டும். அவள் தன் மகன்களை திருமணம் செய்து கொள்வதை பார்க்க வேண்டும், தன் பேரக்குழந்தைகளை சந்திக்க வேண்டும், தன் வேலையை தொடர வேண்டும். ஆனால் எல்லாம் ஒரு கணத்தில் பறிக்கப்பட்டது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ வேண்டும். நாம் நேசிக்கும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் விஷயங்களை தள்ளி போடக்கூடாது,
வாழ்க்கை நீண்டது என்று கருதக்கூடாது. டயானாவின் கதை சோகமானது, ஆனால் அது அவமானமானதும் கூட. ஏனென்றால் அவள் இறக்க வேண்டியதில்லை. அவள் இன்றும் இங்கே இருந்திருக்க முடியும். 58 அல்லது 59 வயதுள்ள ஒரு பெண்ணாக இன்னும் தன் வேலையை செய்து கொண்டிருக்க முடியும், இன்னும் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் பல தவறுகள் நடந்தன, பல மனிதர்கள் தோல்வியடைந்தார்கள். இன்றைக்கு நாம் டயானாவை நினைவு கூர்கிறோம், மக்களின் இளவரசி என்று. அழகானவள், கரிசனையுள்ளவள், துணிச்சலானவள். ஒரு பெண் அரசு குடும்பத்தின் கட்டுப்பாடுகளை உடைத்தாள், தன் சொந்த வழியை கண்டுபிடித்தாள், மில்லியன் கணக்கான வாழ்க்கைகளை தொட்டாள். அவளுடைய மரணம் சோகமானது, ஆனால் அவளுடைய வாழ்க்கை உத்வேகமானது. நீங்கள் கென்சிங்டன் அரண்மனைக்கு இன்றும் செல்லலாம். வாயிலுக்கு வெளியே ஒரு நினைவுச் சின்னம் இருக்கிறது. மக்கள் இன்னும் பூக்களை விட்டுச் செல்கிறார்கள், குறிப்புகளை எழுதுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நன்றி டயானா, நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம். நீ காட்டியது எதுவும் வீணாகவில்லை. பாரிஸில் பாண்ட் டி எல்மா சுரங்கப்பாதைக்கு மேலே லிபர்டி ஃபிளேம் என்ற ஒரு தங்க தீப்பிழம்பு இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இது பிரெஞ்சு அமெரிக்க நட்பின் சின்னம். ஆனால் மக்கள் இதை டயானாவின் நினைவுச் சின்னமாக மாற்றியுள்ளனர். ஒவ்வொரு நாளும் மக்கள் அங்கு செல்கிறார்கள், பூக்கள் வைப்புகிறார்கள், புகைப்படங்கள் விட்டு செல்கிறார்கள், செய்திகள் எழுதுகிறார்கள். நீ என்றும் நினைவில் இருப்பாய், மக்களின் உண்மையான இளவரசி. அவளுடைய மரணத்திற்கு 26 வருடங்களுக்கு மேல் ஆகியும் டயானா இன்னும் வாழ்கிறாள். மக்கள் இதயங்களில், கதைகளில், நினைவுகளில். புதிய தலைமுறை குழந்தைகள் அவளைப் பற்றி கற்றுக்கொள்கிறார்கள், அவளைப் பற்றிய புத்தகங்களை படிக்கிறார்கள், அவளைப் பற்றிய ஆவணப்படங்களை பார்க்கிறார்கள். நெட்ஃபிளிக்ஸ் தொடரானது கிரவுண்ட் மில்லியன கணக்கான மக்களுக்கு டயானாவின் கதையை அறிமுகப்படுத்தியது. சமீபத்தில் ஒரு இசை நாடகமும் எழுதப்பட்டது, டயானா த மியூசிக்கல் என்று. சில மக்கள் விமர்சித்தார்கள், ஒரு சோகத்தை பொழுதுபோக்காக மாற்றுவது சரியில்லை என்று. ஆனால் மற்றவர்கள் சொன்னார்கள், இது டயானாவின் கதையை உயிருடன் வைத்திருக்கிறது, புதிய தலைமுறையினருக்கு கற்பிக்கிறது. இன்றைக்கு ராஜா 3ஆம் சார்லஸ், அவர் தன் தந்தை 2ஆம் எலிசபெத் இறந்த பிறகு அரியணை ஏறினார். அவர் தந்தைக்கு திருமணம் வைத்துவிட்டதை விட்டுவிட்டால் அவர் அதைப் பற்றி பொதுவில் பேசுவதில்லை. ஆனால் அவர் கமிலாவை திருமணம் செய்து கொண்டார். அவள் இப்போது ராணி துணைவியார். சிலர் இதை ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் டயானா தான் உண்மையான ராணி என்று. உண்மையில் ஒரு வாக்கெடுப்பில் பெரும்பாலான பிரிட்டிஷ் மக்கள் சொன்னார்கள் கமிலா ராணி என்று அழைக்கப்படக்கூடாது. அவர் இன்னும் டயானாவை நினைவில் வைத்திருக்கிறார்கள், அவளுக்கு நடந்ததை மறக்கவில்லை. இது காட்டுகிறது மக்கள் எவ்வளவு ஆழமாக டயானாவை நேசித்தார்கள், இன்னும் நேசிக்கிறார்கள். இப்போது நண்பர்களே, நாம் கதையின் முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆனால் உண்மையில் டயானாவின் கதை ஒருபோதும் முடிவதில்லை. ஏனென்றால் அவளுடைய பாரம்பரியம் தொடர்கிறது. அவளுடைய மகன்கள் அவளுடைய வேலையை தொடர்கிறார்கள். வில்லியம் மன ஆரோக்கியத்திற்காகவும் படைவீரர்களுக்காகவும் வேலை செய்கிறார். அவர்கள் இருவருமே தங்கள் அம்மாவின் இரக்கத்தையும் தைரியத்தையும் கொண்டுள்ளனர். கேம்பிரிட்ஜ் இளவரசி கேத்ரீன், வில்லியமின் மனைவி, டயானாவின் நகைகளை அணிகிறார். அவள் டயானாவின் நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிகிறார், அந்த பிரபலமான நீலமணி மோதிரத்தை. இது ஒரு அழகான அஞ்சலி, ஒரு பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண்ணுக்கு, ஒரு இளவரசியிடமிருந்து இன்னொரு இளவரசுக்கு. டயானா விருதுகள் இன்னும் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றன. இளம் மக்கள் தொண்டு நிறுவன வேலைகள், சமூக நீதி, பிறருக்கு உதவுதல் போன்றவற்றுக்காக கௌரவிக்கப்படுகிறார்கள். இது டயானாவின் ஆவி, இன்றைக்கும் வாழ்ந்து இளம் தலைமுறையை உத்வேகப்படுத்துகிறது. நான் இந்த முழுக்கதையையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு விஷயம் என்னை மிகவும் பாதித்தது. டயானா தன் மகன்களுக்கு எழுதிய கடிதங்கள். அவள் அவர்களுக்கு எப்போதும் கடிதங்கள் எழுதுவாள் என்று சொல்வாள். ஒரு கடிதத்தில், நான் உங்களுடன் இருக்க முடியாவிட்டாலும் என் அன்பு எப்போதும் உங்களுடன் இருக்கும். இது ஏதோ முன்னறிவிப்பு போல இருக்கிறதல்லவா? அவள் தான் விரைவில் போய்விட்டாவிட்டாலும் வெண்மை தாயின் அன்பு தன் குழந்தைகளுக்கு எப்போதும் அவர்களுடன் இருப்பதாக உறுதியளிக்கிறது. நாம் ஒருபோதும் தெரியாது, ஆனால் அந்த வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, மிகவும் உண்மையானவை. வில்லியம் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொன்னார், அம்மாவை பற்றி எப்போதும் யோசிக்கிறேன். அவள் எவ்வளவு அற்புதமானவள், எவ்வளவு அன்பானவள். அவர்கள் அவளை சந்திக்க முடியாதென்று சோகம், ஆனால் அவள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் பகுதியாக இருக்கிறாள். ஹாரி தன் புத்தகம் ஸ்பேர் இல் தன் அம்மாவை பற்றி மிக நெகிழ்ச்சியாக எழுதினார். அவர் எழுதினார் எப்படி அவளுடைய மரணம் அவரை பாதித்தது, எப்படி அவர் பல வருடங்கள் துக்கத்தை கையாள முடியவில்லை. ஆனால் இப்போது அவர் சொல்கிறார், அவர் அவளை கௌரவிக்க முயல்கிறார். அவள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நேர்மையான, இரக்கமுள்ள, தைரியமான. எனவே நண்பர்களே,
எப்படி இளவரசி டயானா சாவுக்கு உண்மையில் யார் காரணம்? இது ஒரு எளிய கேள்வி இல்லை, எளிய பதில் இல்லை. ஹென்றி பால் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக குற்றவாளியா? ஆம், ஓரளவுக்கு. பாப்பராசி அவர்களை துரத்தியதற்காக குற்றவாளியா? ஆம், நிச்சயமாக. அரச குடும்பம் டயானாவை மோசமாக நடத்தியதற்காக குற்றவாளியா? மறைமுகமாக. ஊடகங்கள் அவளுக்கு அமைதி கொடுக்காததற்காக குற்றவாளியா? ஆம். சமூகம் குற்றவாளியா? பிரபலங்களை மிருகங்களைப் போல வேட்டையாடுவதற்காக, அவர்களுடைய தனியுரிமையை மீறுவதற்காக, அவர்களை மனிதர்களாக பார்க்க மறுப்பதற்காக? ஆம், நாம் அனைவரும் குற்றவாளிகள், ஒரு வழியில். ஏனென்றால் நாம் அந்த கலாச்சாரத்தின் பகுதி. நாம் பிரபலங்களின் புகைப்படங்களை விரும்புகிறோம், அவர்களைப் பற்றிய கதைகளை படிக்கிறோம், அவர்களுடைய தனியுரிமையை ஊடுருவுகிறோம். நாம் பாப்பராசி அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் நாம் மாறலாம். நாம் பிரபலங்களை வித்தியாசமாக நடத்தலாம், அவர்களை மனிதர்களாக பார்க்கலாம், நாம் அவர்களுடைய தனியுரிமையை மதிக்கலாம், அவர்களுடைய எல்லைகளை மதிக்கலாம். சமீபத்திய வருடங்களில் இது நடக்கத் தொடங்கியுள்ளது. பல நாடுகள் வலுவான தனியுரிமை சட்டங்களை இயற்றியுள்ளன. சில செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் மிகவும் பொறுப்புடையதாக மாறியுள்ளன. சமூக ஊடகங்கள் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன, ஆனால் அவை விழிப்புணர்வையும் உருவாக்கியுள்ளன. மேகன் மார்க்கிள், ஹாரியின் மனைவி, ஊடகங்களை தைரியமாக எதிர்த்துள்ளார். அவள் வழக்குகள் தொடுத்துள்ளாள், பேசியுள்ளாள், தன் கதையை சொல்லியுள்ளாள். சிலர் அவளை விமர்சிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்கள் அவளை ஆதரிக்கிறார்கள். அவள் டயானா செய்யத் தொடங்கியதை தொடர்கிறாள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையை பேசுவது, அமைப்பை சவால் செய்வது, மாற்றத்திற்காக போராடுவது. இறுதியாக, டயானாவின் கதை என்பது அன்பு, இழப்பு மற்றும் பாரம்பரியத்தை பற்றியது. அது ஒரு பெண் சுதந்திரத்திற்காக போராடியது, தன் குரலை கண்டுபிடித்தது, உலகத்தை மாற்றியது. அவள் சரியானவள் இல்லை, யாரும் இல்லை. அவள் தவறுகள் செய்தாள், மோசமான தேர்வுகள் செய்தாள். ஆனால் அவள் எப்போதும் அன்பு மற்றும் இரக்கத்துடன் முயன்றாள். அவளுடைய மரணம் ஒரு சோகம், ஒரு வீணான இழப்பு. அவள் இன்னும் இங்கே இருந்திருக்க வேண்டும், இன்னும் தன் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவளுடைய ஆவி வாழ்கிறது, அவளுடைய பாரம்பரியம் தொடர்கிறது. அவள் தொட்ட வாழ்க்கைகளில், அவள் மாற்றிய மனங்களில், அவள் உத்வேகப்படுத்திய இதயங்களில். எனவே டயானா சாவுக்கு யார் காரணம்? நம்மால் ஒரு நபரை சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் நம்மால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். நம்மால் மிகவும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும், மிகவும் புரிந்து கொள்பவர்களாக இருக்க முடியும். நண்பர்களே, இது ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. ஒரு மணி நேரம் நாம் டயானாவின் வாழ்க்கையை ஆராய்ந்தோம். அவளுடைய காதலை, அவளுடைய போராட்டங்களை, அவளுடைய வெற்றிகளை, அவளுடைய சோகத்தை. நான் நம்புகிறேன் இந்த கதை உங்களை நகர்த்தியது, சிந்திக்க வைத்தது, உங்களுக்கு ஏதாவது கற்பித்தது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் டயானாவின் கதை சொல்லப்பட வேண்டும், நினைவில் வைக்கப்பட வேண்டும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனென்றால் நாங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளை கொண்டு வருகிறோம். உண்மையான கதைகள், சக்தி வாய்ந்த கதைகள், நம்மை மாற்றும் கதைகள். கீழே கமெண்டிலே உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். டயானாவை பற்றி உங்களுக்கு என்ன நினைவிருக்கிறது? அவளுடைய மரணம் உங்களை எப்படி பாதித்தது? உங்கள் கதைகளை கேட்க நான் விரும்புகிறேன். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரேனும் மன ஆரோக்கிய பிரச்சனைகளுடன் போராடுகிறார்கள் என்றால் தயவு செய்து உதவி தேடுங்கள். ஒரு நம்பகமான நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது தொழில்முறை ஆலோசகரிடம் பேசுங்கள். நீங்கள் தனியாக இல்லை, உதவி கிடைக்கிறது. உங்கள் வாழ்க்கை முக்கியமானது. டயானா நமக்கு காட்டினால் பலவீனமாக இருப்பதில் வலிமை இருக்கிறது என்று, உதவி கேட்பதில் தைரியம் இருக்கிறது என்று, உங்கள் உண்மையை பேசுவதில் சக்தி இருக்கிறது என்று. எனவே தயவு செய்து நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் கைவிடாதீர்கள். தொடர்ந்து போராடுங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள். சிறந்த நாட்கள் வரும். இப்போது நான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோவை உருவாக்குவதில் என்னவெல்லாம் நடந்தது என்று. இந்த ஸ்கிரிப்டை எழுத மட்டும் எனக்கு 5 நாட்களானது. நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை படித்தேன், பல மணி நேர வீடியோகளை பார்த்தேன். நான் ஒவ்வொரு உண்மையையும் சரிபார்த்தேன், ஒவ்வொரு தேதியையும் உறுதிப்படுத்தினேன், சமநிலையான பார்வையை கொடுக்க முயன்றேன். பின்னர் ரெக்கார்டிங், எடிட்டிங், இசை, வண்ணமயமாக்கல், இதெல்லாம் மேலும் பல நாட்களானது. ஆனால் இதெல்லாம் மதிப்புள்ளதாக இருந்தது. ஏனென்றால் டயானாவின் கதை முக்கியமானது. அது சொல்லப்பட வேண்டும், அது நினைவில் வைக்கப்பட வேண்டும். எனவே உங்கள் நேரத்திற்கு நன்றி. முழு வீடியோவையும் பார்த்ததற்கு நன்றி. ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு பகிர்வு, ஒவ்வொரு கமெண்ட், இவை அனைத்தும் உதவுகின்றன. அவை டயானாவின் கதையை உயிருடன் வைத்திருக்க உதவுகின்றன.
இளவரசி டயானா, மக்களின் இளவரசி, இதயங்களின் ராணி, நீ போய்விட்டாய், மறக்கப்பட மாட்டாய். உன் அன்பு தொடர்கிறது, உன் பாரம்பரியம் வாழ்கிறது, உன் ஆவி நம்முடன் இருக்கிறது. டயானாவின் சொந்த வார்த்தைகளில் முடிக்கிறேன். அவள் ஒருமுறை சொன்னாள், நான் விதிகளை மீறவில்லை, நான் விதிகளை மாற்றுகிறேன். அதைத்தான் அவள் செய்தாள். அதைத்தான் நாமும் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வழியில், சிறிய செயல்களில், தைரியமான தேர்வுகளில் நாம் உலகத்தை மாற்ற முடியும். எனவே வெளியே செல்லுங்கள், இரக்கமாக இருங்கள், தைரியமாக இருங்கள், உண்மையாக இருங்கள், நேசிக்கப்படுங்கள், வாழுங்கள். இல்லை, மேலும் இரக்கமுடன், மேலும் தைரியத்துடன், மேலும் அன்புடன். உப்பருகளில் அன்பக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொள்ளுங்கள்.